மாட்டேங்குது. சார், மனிதன் தன்னம்பிக்கையையும் தெய்வ நம்பிக்கையையும் ஒன்றுபடுத்தியதை உறுதிப்படுத்தியதை செயல்படுத்துவோமானால் வெற்றி நிச்சயம். வரிகள் சார். நன்றி சார், நன்றி சார். இப்ப பார்த்த வீடியோஸ்ல இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இருந்தது. நம்ம ஏற்கனவே 80-20 ஃபார்முலா, பாரடைஸ் ஃபார்முலா பார்த்திருப்போம். ஸோ 80% உணர்வுகள், 20% அறிவு தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வழிவகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனா நம்ம இந்த டிசிப்ளின், ஒழுக்கம், ஒழுகுதல், பாதுகாப்பு ஐயா கொடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா 90% செல்ஃப் டிசிப்ளின், 10% தான் மோட்டிவேஷன். ஒரு மனிதனுடைய வெற்றி பாதைக்கு மிக முக்கியமான சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80%, 20% நம்ம ஏற்கனவே உணர்வு, அறிவை பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்த்த வீடியோல இருந்து நம்ம லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா 90% சுய ஒழுக்கம், 10% தான் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், இதெல்லாம் 10% தான். ஸோ அப்போ 90% அந்த இண்டிவிஜுவல் தான் முயற்சிக்கணும், ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதுதான் அவங்கள வெற்றி பாதை கொண்டு போகும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல இருந்து லேர்ன் பண்ணிட்டேன். நன்றி, வாய்ப்பு நன்றி. அம்மா அதை மறுபடியும் சொல்லுங்கம்மா அந்த வரிய. சொல்றேங்க ஐயா. மனிதன் சார் வந்துட்டாங்க ஐயா. நல்லது சார் வந்துட்டாங்க. சரிங்க ஐயா, நான் அதை போன்ல சொல்லிடுறேன். சார் வந்து நம்ம இடம் அதெல்லாம் தனியா பேசிக்கலாம். சாருக்கு 5 மணி ஆனா சார்ட்ட விட்டுடுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். திலகம்மா திரும்ப இந்த வார்த்தை சொல்லுங்க, நானும் எழுதிக்கிறேன். போச்சு, ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க போறாரு, அதனால திரும்பி சொல்ல போறாரு. நல்லா இருக்கு, சொல்லு. மனிதன் தன்னம்பிக்கையையும் தெய்வ நம்பிக்கையையும் ஒன்றுபடுத்தியதை உறுதிப்படுத்தியதை செயல்படுத்துவோமானால் வெற்றி நிச்சயம். அப்படிதான் நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமா? நினைச்சேன் சார் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு. சார் கேள்வி கேட்கறப்பவே நினைச்சேன் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்ல போறாருன்னு. இல்ல சார், ஒரு வரி செய்தி நீங்க வரதுக்குள்ள நாங்க ஏதோ ஒரு வரி ஷேர் பண்றோம். இல்ல, ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். படுத்தின்னு இவ்வளவு தீ வச்சிருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதுல ஏதாவது மாற்று இருந்தா எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். இல்ல, இப்ப நீங்க 2 நம்பிக்கை சொல்றீங்க. ஓகேங்க சார். இல்ல, தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்றீங்க, கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்றீங்க. ஓகேங்க சார். நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்பிக்கை தான் கடவுள், கடவுள் தான் நம்பிக்கை. ஓகே சார், ஓகே சார். இல்ல, நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு கடவுள். அப்போ தன்னம்பிக்கைங்கிறது ஒண்ணு இல்ல, கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒண்ணு இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே சார். உங்களுடைய நம்பிக்கை தான் கடவுள். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார், நன்றி சார். அப்போ நீங்க அதை 2ஆ பார்த்து 2ஆ பழகுனீங்கன்னா அப்ப 2ஆவது. ஓகேங்க சார். ஓகே சார். அதனாலதான் சொல்ல வரேன், உங்களுடைய நம்பிக்கை தான் கடவுள். புரியுதுங்களா சார்? இந்த வரிகளை சொன்னதுனால இன்னைக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆன்சரை தானே நான் பல மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ தன்னம்பிக்கைன்றது என்ன?
நான் என் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னம்பிக்கை. ஐயா கேக்குதா? கேக்குங்க ஐயா. வேற ஏதாவது? நம்பிக்கையை பலப்படுத்தினா அது பேர் தன்னம்பிக்கை. இல்ல, தன்னுள் இருந்து வருவதால் தன்னம்பிக்கை. தன்னுள் இருந்து வருவதால் தன்னம்பிக்கை. இப்போ வேற யாருக்காவது வெளியில இருந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டா? சார் நம்பிக்கையை வேற யாரும் நம்ம கொடுக்க முடியாது, பெற முடியாது. இல்ல அதெல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல எதுக்காக நம்ம அதை தன்னம்பிக்கைன்னு சொல்றோம்? தன்னம்பிக்கை வேணும்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா பல வீடியோல? ஆமாங்க சார். தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு. ம். வேற ஏதாவது விஷயங்களுக்கு நம்பிக்கை வேணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை வேணும் அப்படின்றாங்க. அது என்ன தன்னம்பிக்கை? நம்மால் முடியும் என்று திடமாக நம்புவது. உங்களால முடியும்ன்றதை நீங்க திடமா நம்புறதுக்கு பேரு தன்னம்பிக்கையா? நம்புறத இன்னொரு ஆள் வந்து அனுமதி, அதாவது என்னது நம்பணும், அது பேர் தன்னம்பிக்கை சொல்லணும். இப்ப நான் ஒண்ணு நம்புறேன், ஆனா அதை நானே நம்பினா கூட ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நீ இது கரெக்டா செய்யற அப்படின்னு ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ற, அதாவது அது அதை அங்கீகரிக்கப்படும் போது அது பேர் தன்னம்பிக்கைன்னு அர்த்தமா? அசைவு என்பது நம்பிக்கை, அது என்னுள் எழுந்தால் தன்னம்பிக்கை. அசாத்தியங்களை செய்து முடிக்க முடியும் என்று யார் ஒருவர் நம்புகிறாரோ அது அப்படிப்பட்ட நம்பிக்கை தன்னம்பிக்கை. அசாத்தியங்களை சாத்தியமாக்கும். அதெல்லாம் ஓகே. உதாரணத்துக்கு அதெல்லாம் ஓகே. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது முடியும் என்று நினைக்கின்றீர்களோ அது நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்பிக்கை. முடியாதுன்னு நினைச்சாலும் அது நம்பிக்கை தான். நம்ம அந்த குழப்பத்துக்குள்ள இப்ப போக வேண்டாம். இப்ப 10 நாளா நாம நம்பிக்கைன்னு ஒரு கிளாஸ் எடுத்தோம். எதுக்காக? நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்காக நமக்குள்ள. நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கு. சரிங்களா? அப்போ இந்த 10 நாள் கிளாஸ்ல நீங்க நம்பிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ முடியும் என்று நீங்கள் ஒன்றை சில நினைக்கிறீங்க பாருங்க, அது நம்பிக்கை. உள்ள இருந்து சில நம்பிக்கை இருந்தா முடியும்னு நினைக்க முடியும். தன்னம்பிக்கைன்றது முடியும்னு நீங்க நினைக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை மீது உண்டான நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த இடத்துல தன் என்பது என்னன்னா அந்த நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே நம்புறது. இப்போ சொன்ன திலகம்மா சொன்னது என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ரெண்டும் இருந்தா ஒரு செயலை செய்து முடிக்க முடியும்னு. ஆனா நாம நடத்தக்கூடிய பாடம் எல்லாமே நம்ம சொல்லி தருதுன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா போதும், அதை பலப்படுத்தினா போதும், அது எல்லாவற்றையும் சாதிக்கும். நீங்க மீண்டும் மீண்டும் வந்து என்ன ஆகக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. சரிங்களா? பிறழக்கூடாது, தடம் மாறக்கூடாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்தது எதுன்னா எண்ணிக்கை. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை. நேத்து ஒரு வீடியோ போட்டாரு அருணகிரி ஐயா. ஏன் அந்த பையன் அந்த ஸ்கூல்ல என்ன ஆகணும், டிஎம்மா? ஆமா சார், டிஎம். அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும்னு நீங்க நம்புறீங்களோ,
நீங்க உங்க வாழ்க்கையில என்னவாகணும்னு நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை பலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாலே போதுமானது. இல்ல அது ஆவதற்கான எல்லா விதமான சூழல்களையும் மாற்றி அமைத்து எல்லாத்தையும் மாத்தி அமைக்கும் இந்த பிரபஞ்சம். நம்பிக்கையினுடைய பவர் இன்னும் நாம முழுசா உணரல. சரிங்களா? அத உணர்ந்துகிட்ட என்னால அதை முழுசா உங்களுக்கு விளக்க முடியல. நீங்க பிறந்த குழந்தைக்கு நம்பிக்கையை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். உலகத்துல வேற எதையுமே சொல்லித் தர வேண்டியதில்ல. அவன் எல்லாவற்றையும் சாதித்து விடுவான். ஆனா நாம இன்னைக்கு அந்த நம்பிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாக்குறோமான்னா தெரியல எனக்கு இன்னும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டுமோ, ஏன்னா இப்ப நான் 2021 ஆரம்பிச்சேன் என்னுடைய நோக்கத்தை நோக்கிய பயணம். எந்த நம்பிக்கையில அப்படின்றத விட எதை நோக்கி பயணம்னா 1,00,000 பேரை செல்வந்தராக்குவதுன்னு. ஆனா அந்த 1,00,000 பேரை செல்வந்தர் ஆக்கிற அந்த பயணத்துல இது வரைக்கும் எவ்வளவு பேர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் ஒருத்தர் கூட இல்லை. ஆனா 21 கடந்தாச்சு, 22 கடந்தாச்சு, 23 கடந்தாச்சு, 24 கடந்தாச்சு, 24 கடந்துட்டு இருக்கோம். இப்போ 3 ஆண்டுகளை நம்ம கடந்துட்டோம். இப்போ 4வது ஆண்டு ரன்னிங் இருக்குது. இதுல இருக்கிறவங்க யாராவது செல்வந்தனா ஆனினா கூட அந்த 1,00,000 கணக்குல வருமானா அது வராது. புரியுதுங்களா? பல பேர் புரியுது. நினைச்சிட்டு இருப்பீங்க இங்க இருக்கிறவங்க நம்ம செல்வந்தர் ஆயிட்டோம்னா அந்த 1,00,000 கணக்குல வந்துருவோன்னு. இங்க இருக்கிற யாருக்குமே என்ன கிடையாது, அந்த 1,00,000 கணக்குல நீங்க இல்ல. அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் சார்? நேத்து எனக்கு சொல்லிட்டீங்க ஐயா, அதான் நேத்து நான் மறந்துடுவேன். சொல்லியிருக்கேன். அதனால தெரியும். அதாவது அதுல இருக்கிற அந்த 1,00,000 பேர் அப்படிங்கிறது என்னன்னா எந்த வயதினர் அப்படின்னா 21 வயதில ஆரம்பித்து 39 வயதுக்குள்ளானவர்கள் தான் அந்த 1,00,000 பேர். இப்ப நீங்க அந்த கேட்டகரியில இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. இல்ல. நீங்களும் செல்வந்தர் ஆகலாம், சரில. ஆனா நீங்க அந்த ஃப்ரேம்குள்ள வர மாட்டீங்க. அப்ப அந்த கணக்குப்படி பார்த்தா 1,00,000 பேர்ல நான் இன்னும் ஒருத்தர் கூட தயார் பண்ணல. சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் இருக்கேன் ஐயா. நீங்க இருக்கீங்களா? என்ன வயசு? 37 ரன்னிங் ஐயா. 37 ரன்னிங்கா? பாத்தீங்களாங்க, இங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. இல்ல, அப்ப முதல் ஆள் இருக்கிறாருங்க. நன்றி. திலகம்மா, உங்களுடைய வயது கேட்க கூடாது பொதுவுல. சரி, இல்ல சார், தப்பு இல்ல. எப்பவுமே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா எப்பவுமே 28 29 சொல்ல போறீங்க. சொல்லுங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நான் ஸ்வீட் 16 சார். அதுதான். நன்றி நன்றி. இல்ல சார், என்னுடைய வயது இல்ல, பாத்தீங்கன்னா அதனாலதான் எலிஜிபிள் இல்லைன்னு நானு. நீங்க 16ன்றதுனால தான் அதுல எலிஜிபிள் இல்ல. ஓகே சார், ஓகே ஏன்னா சார். 21 to 39 தான் எலிஜிபிள். ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. அதனால நீங்க நம்பிக்கை ஒன்றை மட்டும் நீங்க எவ்வளவுக்கு ஸ்ட்ராங் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதை டோட்டலி உங்களை சேஞ்ச் பண்ணிடும். இல்ல, ரொம்ப ரொம்ப மாத்திரும் உங்களை. ஏன்னா என்னுடைய ஆசான் திரு ஷியாம் பிரகாஷ் ஐயா அவர்கள் இந்த காலை நிகழ்ச்சியில எப்பாவது வருவாரு. வரும்போது பார்ப்பாரு அவர் என்ன. அப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிச்ச பிறகு என்னை இப்ப தெரியும் அவருக்கு. முதல் தடவையா ஜூம்ல பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன்.
பேச மாட்டேன்னு சொன்னேன். பேச முடியும் அப்படின்னு. அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். சரி, ஓகே. இன்னைக்கு தேதி 16. கலைச்செல்வன் ஐயா வந்தாச்சு, அருணகிரி ஐயா வந்தாச்சு, வேலுமதன் சார் வந்தாச்சு, அன்பு செல்வன் சார் வந்தாச்சு, நாராயண் சார் வந்தாச்சு. சிவபாலன் சார் காணுமே. ஏன் சிவபாலன் சார் வரலையே? என்ன காரணம் ஏதாவது தெரியுமா இருக்காது? ஹலோ, இல்ல சார், ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஆமாங்க, தெரியலங்க ஐயா. மில்டன் ராஜசேகர் சார் நேற்று வரல இல்லையா? வரலைங்க வரல. ஐயா, வரல. வந்தார், லேட்டா வந்தார் சார். வர மாட்டேன் லீவ் சொன்னாரு, ஆனா லேட்டா வந்தார். அப்படியா? சரி சரி சரி. சரி, ஓகே. சரிங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா? ஹலோ, சார் இருக்குங்க சார். அருணகிரி ஐயா போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா? இருக்கு ஐயா. இருக்குது சார். 100க்கு 100 இருக்குது சார். இல்ல, எந்த வகையில பயனுள்ளதாக இருக்கின்றது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம ம். போயிட்டு இருக்கிற பாதை, அவங்க ம். சொல்ற பாதையும் கோஇன்சிடென்ட் ஆகிற போது ஒரு மனசுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்குது. ரைட், ஓகே, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியா தான் இருக்குதுங்கிற மாதிரி சார். ம். சரி, சிறப்பு. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய நோக்கம், நோக்கப்பணி, இலக்கு, இது மூணையுமே அறிக்கையா தயார் பண்ணி ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி என்னுடைய அட்ரஸ் காமிச்சு வச்சிருங்க. அதுல டேட் இருக்கணும், டைம் இருக்கணும், கிழமை இருக்கணும். சரிங்களா? நாள், கிழமை, நேரம்னு போட்டு அதை அப்படியே லேமினேட் பண்ணுங்க. ஒரு A4 ஷீட்ல அதை பிரிண்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்களா? அது எப்படி, அந்த A4 ஷீட்ல அது எப்படி இருக்கணுன்றதுக்கு நான் வேணா மாடல் நம்ம குரூப்ல போடுறேன். நான் அந்த மாடல்ல அதை அனுப்பிவிடுங்க. சரிங்களா? நல்லது ஐயா. ம். அப்பிகரன் சார். சார், இப்ப என்ன விஷயம்னா, இவ்வளவு வீடியோ உள்ள போறது முக்கியம் இல்ல. ஆனா உங்ககிட்ட நோக்கம், நோக்கப்பணி, இலக்கு அறிக்கையாக உருவாகி விட்டதா? சார் உருவாக்கிட்டு இருக்கேன் சார், உருவாக்கிட்டோம். அதை உருவாக்கிட்டே இருக்கும்போது இவ்வளவு வீடியோ உள்ள போச்சுன்னா என்ன ஆகுன்னா, அது ஒரு செடியா உருவாகிறது சிரமமாயிடும். நீங்க எங்க போறீங்கன்னு தீர்மானம் பண்ணாம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போறது ரொம்ப சிரமம். அவர் போடுறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யார்கிட்ட உங்களுடைய நோக்கம் உருவாகவில்லையோ அவங்களுக்குள்ள இவ்வளவு வீடியோவும் உள்ள போச்சுன்னா, ஒருவேளை உங்ககிட்ட நோக்கமே உருவாகாமல் போகலாம். அதனால நீங்க நோக்கத்தை உருவாக்கிடுங்க முதல்ல. வேலுமதன் சார் கூட கேட்டாரு, சார் காலையில சீக்கிரம் எப்படி சார் எந்திரிக்கிறதுன்னு. என்னை யார் எழுப்பி விடுவது? 2019 வரைக்கும் ஒரு மனுஷன் 7 மணிக்கு காலையில அலாரம் வச்சா தான் எந்திரிப்பான் அப்படின்ற நிலைமை மாறி, அதே 2020 இருந்து 3 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க என்னை எழுப்பி விட்டுறாங்க அப்படிங்கிறது போகி, அப்புறம் கவனிச்சு பார்த்தா பிரபஞ்சம் நம்மளை எழுப்புகிறது அப்படின்றதுக்கான காரணமே இந்த நோக்கம் உருவாகவே தான். அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் நம்ம கிட்ட உருவாயிடுச்சுன்னா, நோக்கம் உங்ககிட்ட உருவாயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா மாறிடுவீங்க.
மலேசியாவினுடைய மக்கள் நல்வாழ்வு குழு என்று ஒரு குழு இருக்குதுங்க. அதனுடைய தலைவர் திரு ரேகோ ராஸ் ஐயா அவர்கள் என்னுடைய ஆசானுடைய ஆசான். அவர் வந்து எப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமையானா மக்கள் எல்லாம் வீட்டுல அப்படியே முடங்கி கிடக்கிறதுல அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்களே அப்படிங்கறதுனால அவர் என்ன செஞ்சாரு, ஞாயிறு பேச்சு அப்படின்ற பேர்ல தன்முனைப்பு பேச்சாளர்களையும் வச்சு மக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு, அந்த மலேசியா தமிழ் பேசும் மக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிச்சாரு. அப்படி நடத்திட்டே இருந்ததனுடைய விளைவு அவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய தமிழ் பேச்சாளர்கள் இல்ல பேச்சாளர்களுக்கும் அப்ப லாக்டவுன் டைம்ல ஒன்றும் வேலை இல்லை, வீட்டு தானே இருந்தாங்க. அதனால பேச்சாளர்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சு நிறைய ப்ரோக்ராம் வாரம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது சிறப்பா ரன் ஆயிட்டு இருக்குது. அந்த வகையில என்னுடைய ஆசானம் அதுல ஒரு 4-5 முறை பேசியிருக்கிறார் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்ல. ஏன்னா அவர் ஒரு பெரிய பயிற்சியாளர். அவர் பேசியிருக்கிறார். ஒரு தடவை அப்படி இவர்கிட்ட பேசி இவருக்கு நம்மளுடைய கண்டென்ட் தெரிஞ்ச உடனே இவர் ஒரு நாள் சொன்னாரு, அங்க எப்பவும் போல அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஆசான் கிட்ட. நீங்க வாங்க அடுத்த வாரம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேசுறீங்களா, உங்களை ப்ரொமோஷன் போட்டுடலாமா, உங்க பேரை போட்டு என்ன தலைப்பு கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, இல்ல அடுத்த வாரம் நான் பேச போறது இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் பேச போறான் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, அவர் தமிழ்நாட்டுல பேச்சாளரா? இல்லை. பேச்சாளர் இல்லையா, அப்புறம் எப்படி பேசுவாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் பேச்சாளர் கிடையாது, ஆனா அவன்கிட்ட இப்போ ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். சரிங்களா, அந்த கண்டென்ட்ல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதனால அவன் அதை வச்சு அவனால பேச முடியும். அது இந்த உலகத்துக்கு புதுசு, அதை மட்டும் கேட்டு பாருங்க அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு ஜூம் என்னன்னு தெரியாது. இவர் வேற அவர் 10 நாள் கேப் இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு சொல்றாரு, சார் நான் எப்படி சார் பேச முடியும், பேசி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவரே ஜூம்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் அவர்கிட்ட முதல்ல சும்மா நம்ம போன்ல பேசுற மாதிரி ஜூம்ல பேசி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் அந்த மேடையை பேச்சாளர்கள் மட்டுமே, நன்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் மட்டுமே அலங்கரித்த ஒரு மேடையை முதல்ல வந்து நின்னா ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறாங்க. அவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, மலேசியால இருந்து என் நம்பர் வாங்கிட்டு அவர் பேசுறாரு, நீங்க பேச்சாளரா? இல்ல சார் நான் பேச்சாளர் கிடையாது. ஜூம்ல பேசிருக்கீங்களா? இல்லை. ஐயோ இது வரைக்கும் ஜூம்ல கூட பேச தெரியா? திரும்ப அவர் என்னுடைய ஆசானுக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, சார் அவர் ஜூம்ல கூட பேச இல்லையாமே அப்படின்னு. நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க, அவர் பேசுவார் அப்படின்னு ஆசான் கொடுத்த விஷயத்த ஏத்துக்கிட்டாங்க. என்னுடைய ஆசானே இதை முதல்ல உருவாக்கும் போது இதெல்லாம் எடுபடுமா, வேலை செய்யுமான்லாம் கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது எடுபடும், வேலை செய்யணும். சரி சும்மா பாப்பமேனு அவருடைய டீமுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தோம். அந்த ட்ரைனிங் ஒரு 6 மாசத்துல அவர் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி கொடுத்தது. இல்ல அந்த மக்களுடைய நடவடிக்கையே மாறிடுச்சு. பார்த்தா நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி, அதுல ஏதோ வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகுதான் அவர் என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்டாரு. அந்த ஸ்ட்ராங்கான கண்டென்ட் என்ன நம்ம கிட்ட உருவானதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஸ்ட்ராங்கான கண்டென்ட் நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை. இந்த 3 கை இருந்தா போதும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு நான் பேசினேன். நான் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போதே சொல்லிட்டேன், சார் இந்த நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை 3 பத்தி பேசினா தான் ஒருத்தருக்கு முழுசா புரியும். அதனால எனக்கு 1 மணி நேரம் பத்தாது சார் இதை பேசுறதுக்கு அப்படின்னு. அதை மலேசியா கிட்ட சொல்றேன். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் இது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2020 ஸ்டார்ட் பண்ணி 2021 ஜூன், சரிங்களா, அப்போ நான் பேசும்போது என்னன்னா மே மாசம். அந்த மே மாசம் அப்போ சொல்றாங்க 1.5 வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாள் கூட இது, ஒரு வாரம் கூட வந்து நாங்க என்ன பண்ணோம், எந்த பேச்சாளுக்குமே ரிப்பீட்டடா கொடுத்து கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் கூட ஒரு 4 வாரம் தள்ளி 5 வாரம் தள்ளி தான் நாங்க கொடுப்போம்.
போன வாரம் பேசின அதே பேச்சாளர் இந்த வாரம் பேச முடியாது, அப்படிதான் நாங்க இது வரைக்கும் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. இல்ல சார், என்னுடைய கண்டென்ட் அந்த மாதிரி, நான் இது மூணுத்தை பத்தி பேசணும், அப்பதான் அது மக்களுக்கு பயன்படும். கடைசியா அவங்க சொன்னது, நீங்க இந்த ஒரு வாரம் பேசுங்க, இந்த ஒரு வாரம் பேசுங்க, நீங்க சொல்ற மாதிரி இது 3 வாரத்துக்கு தேவைப்பட்டா நாங்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு, எனக்கு கேட்கிற மக்கள் கிட்ட கேட்டு தேவைன்னா நாங்க அடுத்த வாரம் சொல்றோம் நாங்க. சரி ஓகே, நான் ஆசான் கிட்ட கேட்டோம்னா அவர் சொன்னாரு, சரி இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு. நீ முதல்ல ஒரு வாரம் பேசுன, சரி ஓகே, இப்போ நான் பேசுறதுக்கு தயாராயிடுச்சு சொல்லிட்டாரு இல்லையா. நான் என்ன பேசணுமோ ஜூம்ல அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டேன். நான் 1 மணி நேரத்துக்கு நம்ம என்ன பேசணுமோ அதை எழுதிட்டு திரும்ப திரும்ப வாசிச்சு பாக்குறது. இதை வாசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதானே, பத்தலையா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிறது, இப்படி சேர்த்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் பேப்பரை. நான் என்ன பேசணுமோ அதை எப்படி வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறது வந்து கடைசியா நன்றி சொல்றது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி அதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். பிரிண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தெரிய போது அந்த அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதனால நான் என்னுடைய லேப்டாப் பக்கத்திலேயே அதை பின் பண்ணிட்டேன். எப்படி பாடகர்கள் எல்லாம் அந்த பாட்டு பின் பண்ணிட்டு ஸ்டாண்ட்ல பாடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் அந்த லேப்டாப்ல பின் பண்ணிக்கிட்டேன். அதுல இருக்கிறது அப்படியே பார்த்து தான் படிச்சேன் நான் 1 மணி நேரத்துக்கு. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இல்லை அதுல. அதுல என்ன இருக்குதோ அது அப்படியே. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பிரிண்ட் பண்ண மேட்டரை திரும்ப திரும்ப நான் படிச்சு பார்க்கறது, 1 மணி நேரம் டைம் வருதான்னு. வரலன்னா அதுக்குள்ள எங்க ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி என்ன சொல்லணுமோ சொல்லி அதை அப்படியே கொஞ்சமா 1 மணி நேரத்துக்கு டெவலப் பண்ணியாச்சு. அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளாரே மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருந்தது. மக்கள் அப்பவே அந்த ஸ்பாட்ல கேட்டாங்க, இல்ல சார் இது அவ்வளவுதானா, நீங்க மத்த 2 பத்தி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. இல்ல சார், கொடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும், முடிஞ்சிருச்சு. ஐயோ அப்படின்னாங்க மக்கள்லாம். அப்புறம் மக்களே சொன்னாங்க, சார் என்ன சார் இவர் இப்படி முடிச்சுட்டு போறாரு அப்படின்னு. என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு அவர் அப்பயே. மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, இல்ல சார் அது 2த்தையும் கேட்டுதான் ஆகணும், அது என்னன்னு கேட்டாகணும் அப்படின்னாங்க. அப்படின்னு சரி அப்படின்னா அப்ப அடுத்த வாரம் இவரே தொடருவாருன்னு அந்த ப்ரோக்ராம் முடியிற அந்த டைம்லயே சொல்லிட்டாரு. அப்படி கொடுத்து அந்த ஞாயிறு பேச்சுங்கிற அந்த ஒரு பேச்சுல தொடர்ந்து 3 வாரங்கள் முதல் முறையா பேசின ஆள் யாருன்னா நான் மட்டும்தான். இது வந்து என்னுடைய பெருமையை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்ல வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா உருவாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேச தெரிய வேணாம், டெலிவரி பண்ண தெரிய வேண்டாம், சரிங்களா, அது உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். அந்த நம்பிக்கை உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்றதுதான், நீங்க நோக்கத்தை உருவாக்காமலே நாட்கள் கடந்து கொண்டுட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராங்கா உருவாக்கலன்னா இவ்வளவு நல்ல விஷயம் உள்ள போய் சரிங்களா உங்களை ஒரு பாதையில கொண்டு போகும்னா ஏதோ ஒரு நல்ல பாதையில கொண்டு போறதா நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. கடைசியா அதை சுத்தி 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 அடடா இங்கதான் வந்து நிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஆயிடும் உங்க வாழ்க்கையில. ஓகேங்களா? ஆப்பிகனன் சார் இருக்காரா? எங்க காணாம போயிட்டு இருப்பது? ஓகே, மேஜர் நாராயண் சார் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ அன்பு செல்வன் ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க வந்து ஏழுமலை ஐயா, மில்டன் ராஜசேகர் ஐயா, மேஜர் நாராயண் சார், இல்லை இவங்க எல்லாருமே வந்தோன்னா கலைச்செல்வன் ஐயா, இவங்க எல்லாருமே நம்மளோட கொஞ்சம் சீனியர் அப்படின்னும் பொழுது அவங்க எல்லாம் எதையாவது ஒரு நோக்கத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டி. இது ஏதோ கேட்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, இதுல ஏதோ 4 பேர் வராங்க நல்ல விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான நோக்கத்தை நீங்க உருவாக்கணும். அதை எழுத்துப்பூர்வமா உருவாக்கணும். ஏன் சொல்றேன்னா எழுத்துப்பூர்வமா உருவாக்கினாதான் உங்க மனம் அதுல ஸ்ட்ராங்கா நிற்கும். வெறும் வார்த்தைகளா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்குது, எனக்கு இவ்வளவுதான் திறமை இருக்குது, என்னால இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க ஆழ் மனம் என்ன சொல்கிறதோ, உங்களுடைய மைய மனம் என்ன சொல்கிறதோ அந்த நோக்கத்தை ஸ்ட்ராங்கா உருவாக்குங்க. ஏன் அவர் போடுற வீடியோ கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்காக உட்காந்து நேரம் மெனக்கெட்டு தேடி எடுத்து போடுறாரு. அது உங்க வாழ்க்கையில பயன்படணும்னா உங்ககிட்ட அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா, எல்லார்ட்டையும் நோக்கம் இருந்துச்சுன்னா போதும். இங்க இருக்கிற எல்லாருடைய நோக்கமும் ஒரே நோக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
புரியுதுங்களா? இப்போ நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், ஆதார் கார்டு இருந்தா தான் உள்ள விடுவேன் அப்படின்னு நான் சொல்லுன்னு வச்சுக்கங்க. அப்ப எல்லார்கிட்டயும் ஆதார் கார்டு இருக்கும். ஆனா என்ன இருக்கும்? வேற வேற நம்பரா தான் இருக்கும். ஒரே நம்பர் எல்லாருக்கும் நமக்கு இருக்காது. ஆனா ஆதார் கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். வேற வேற நம்பர் இருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்ட எல்லாம் நோக்கம்னு ஒரு அட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா எல்லார்கிட்டயும் நோக்கம்னு ஒரு அட்டை இருக்கும். வேற வேற நோக்கம் இருக்கும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க கூடுற எல்லார்கிட்டயுமே அந்த நோக்கம் இருக்கணும். இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம அதை உருவாக்கல. சரிங்கய்யா. ஒரு A4ல போட்டு லேமினேட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க ஐயா. அது எப்படி அனுப்பணுன்றதை நான் ஃபார்மேட் அனுப்பிச்சு விடுறேன். அதுல அதை போட்டு பொருத்தி எனக்கு அனுப்பிவிடுங்க. மேஜர் நாராயண் சார், உங்களுக்கு அந்த மாதிரி உருவாயிடுச்சா? இப்போ தான் இருக்குது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். என்னங்க ஐயா? செயல்பட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கய்யா. இல்ல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த நோக்கம் எது, மாறாத நோக்கம் எதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது உங்களை சுத்தி இருக்கணும்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். இப்ப நான் படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட இல்ல கலைச்செல்வன் நீங்க போன் போட்டு கேக்குறீங்க. வைப்ரண்ட் சொன்னாரு அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏழுமலையா கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. அருணகிரியா சொல்லுங்கய்யா. சார், இந்த நோக்கம், நோக்கப்பணி, இலக்கு இது 3 சம்பந்தமா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நீங்க ஒரு டைம் அலாட் பண்ணி ஃபைனல் பண்ணணும். இப்ப நானுமே எழுதி வச்சிருக்கேன். அது இன்னும் அனுப்பினேன் ஒரு முறை. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி அந்த லேமினேட் பண்ணி எந்த ஒரு சேஞ்சஸும் இதுக்கப்புறம் கிடையாது, இதுதான் ஃபைனல், அல்டிமேட் இதுதான் அப்படின்ற. இல்ல இல்லையா, அதாவது நீங்க எதுக்கு லேமினேட் பண்ண சொல்லணும்னா அது ஃபைனல்ன்றதுக்காக இல்ல, இது மாறும். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் கேட்ட உடனே ஒரு நோக்கத்தை நீங்க உருவாக்குறீங்க. ஓகேங்களா? அதனால இது ஃபைனல் கிடையாது. உங்களுக்கு அதான் நான் சொல்ல வரேன். நான் என் நோக்கத்தை ஃபைனலா ஒன்று உருவாக்குறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பாக்குறதுன்னா 3 வருஷத்துல உருவான நோக்கம் அது. அதாவது அந்த ஃபைனல் அந்த டிஃபைன் பண்ணி வரதுக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒரு நோக்கம் எனக்கு பிரிண்டடா ரெடி ஆகுது இல்லைங்களா? இது பரிணாம வளர்ச்சி அடையுன்றேன். ஓகேங்களா? ஆனா எதையாவது ஒண்ணு நீங்க ஸ்ட்ராங்கா உருவாக்குனீங்கன்னா தான் அது பரிணாம வளர்ச்சி நோக்கி நகர முடியும். இதுவே இறுதி இல்ல. ஏன்னா இப்ப நீங்க என்ன சார்? half an hour 1 hour சார். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மொத்தம் 12 பேர் இருக்கோம் இல்ல 10 பேர் இருக்கோம்னா ஆமா, அந்த ஒன்லி இந்த நோக்கப்பணி சம்பந்தமா மட்டுமே ஒரு டைம் அலாட் பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 years ஆகிருக்கு. எங்களுக்கு மேபி அது இன்னும் அதிகமா கூட ஆகலாம், இல்ல கம்மியா கூட ஆகலாம். ஆமா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இண்டிவிஜுவல். அது மட்டும் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட. சரிங்க, நான் தயாரா இருக்கிறேன். நானு சார், இல்ல நான் சாப்பிடும்போது, குளிக்கும் போது, இல்ல வண்டியில ஓட்டிட்டு இருக்கும்போது, தூங்குற நேரம் மட்டும் நான் பேசுறது இல்ல. மத்த நேரங்கள்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து இப்போ 10 நாள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா இன்னமும் யார்கிட்டயும் அது பிரிண்டடா உருவாகலை அப்படின்னும் பொழுது அதான் சொல்லணும். இதெல்லாம் என்ன தெரியுங்களாக்கும், எல்லாம் முடிச்சுட்டு இல்ல நீங்க செய்யறதெல்லாம் முடிச்சு எங்க போறோம்ன்றது இல்லாம நீங்க எல்லாம் தயார் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா பயணத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அங்க போனா குளிருமா குளிராதா, சொட்டர் தேவை இதை எடுத்து வச்சுக்க, ஷூ தேவை இதை எடுத்து வச்சுக்க, டார்ச் தேவை இதை எடுத்து வச்சுக்க அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்றீங்க. சிறப்பு தான், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா தான் இருக்குது. ஆனா எல்லாம் எடுத்து மூட்டை கட்டின பிறகு கேட்பேன் இல்லையா, எங்க போறீங்கன்னு? ஐயோ, அதுதானே நாங்க என்ன முடிவு பண்ணல. பயணத்துக்கு தேவையான எல்லாம் எங்க கிட்ட தயாரா இருக்குது. ஆனா என்ன இல்ல, எங்க போறோம் நாங்க என்ன முடிவு பண்ணலையே. அப்ப எப்படி பயணம் பண்றது? சரிங்களா? இப்போ நம்ம ஆப்பிகரன் சார் வராரு. போன தடவை ஏதோ 2-3 நாள் ஒரு தியான வகுப்பு போனாரு. இப்போ 5:30 மணிக்கெல்லாம் ஒரு தியான வகுப்பு போயிடுறாரு. அப்ப அவர் ஏதோ தியானத்துல ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? பெரும்பான்மையான தியான வகுப்புகள் அது ஆன்மீகம் சார்ந்ததாக இல்ல, ஒரு ஆன்ம பயணமாக அது அமைகிறது.
அப்போ இவர் எதை நோக்கி போறாரோ அந்த நோக்கத்தை உருவாக்கிட்டாருன்னா அந்த தியானத்தை அதை நோக்கி அவர் திருப்பிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, யார் தியானம் கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க, தியானத்தை எதுக்காக கத்துக் கொடுக்குறோன்னு. அவங்க அதை நோக்கி திருப்பி விட்டுருவாங்க. எல்லா பயிற்சியாளர்கிட்ட ஒரு நோக்கம் இருக்கு சார். நீங்க பயிற்சி எடுக்க போனீங்கன்னா அவங்க நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை திருப்பி விட்டுருவாங்க. நீங்க உடனே அதுல போயிட்டு இருப்பீங்க. அதுதான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் எதுன்னா செல்வந்தர் ஆகுவது. மத்ததுக்கெல்லாம் எப்படி போகணுமோ அப்படி போகக்கூடாது. இதுக்கு மத்ததுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அது இதுல செய்யக்கூடாது. மத்ததுக்கெல்லாம் எந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்குதோ அதெல்லாம் மாத்திக்கணும். அதான் சொல்ல இங்க வந்து நிறைய விஷயங்கள் மாத்தணும். இது ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இது செல்வந்தர் ஆகக்கூடிய லைன் அப்படிங்கிறது. அப்ப ஏற்கனவே இருக்கிற யோகா வகுப்புகள், ஏற்கனவே இருக்கிற தியான வகுப்புகள், இதெல்லாம் வந்துன்னா அவங்க ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் கொண்டு போவாங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சார் நீங்க ஒரு தியான வகுப்புகள் போறீங்களே, செல்வந்தர் ஆவதற்கான தியான வகுப்பா? கேட்டு பாருங்க. ஆமான்னு சொன்னா நம்ம எல்லாருமே போலாங்க. ஏன்னா இது வரைக்கும் செல்வந்தர் ஆகிறதுக்கான யோகா வகுப்பு, தியான வகுப்பு யாரும் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நடத்தினா நம்ம எல்லாருமே போலாம். அது சிறப்பு தான் அது. ஆனா அப்படி இருக்குமானா அது வேற பாதையில இருக்கும். அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தா தான் நீங்க யார் எதை கொடுத்தாலும் அதை நோக்கி திருப்பிக்க முடியும். இது வரைக்கும் வள்ளுவர் கொடுத்த திருக்குறள் யாரோ எப்படியோ எழுதுனாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அதை செல்வந்தர் ஆகிறதுக்காக திருப்பிக்கிட்டோம். யாராவது சொல்ல முடியுமா அதுல அது இல்லைன்னு? திருக்குறள்ல செல்வந்தர் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்துன்னா ஒரு புத்தகத்துக்கு இன்னும் வந்துன்னா பொழிப்புரை, அதாவது என்னன்னா விளக்கவுரை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு புத்தகம் எதுன்னா திருக்குறள் தான். பைபிளுக்கு கூட இனிமேல் அதுல எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா திருக்குறளுக்கு இன்னும் எழுதிட்டே இருக்கிறாங்க புதுசு புதுசா. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ பல பேர் தன்னுடைய அந்த விளக்கம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு கிடைச்ச விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்துல இருந்து பார்த்தா அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்ப இன்னமும் கூட அது வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த வகையில தான் நாம ஒரு விளக்கம் எழுதுறோம். என்ன எழுதுறோம்? 1330 குறளிலேயும் செல்வம் இருக்கின்றதுன்னு. இப்ப அதுக்குதான் நம்ம இவரு கேட்டிருக்காரு, நம்ம மதுரை ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரி இது எல்லாத்தையும் நம்ம புத்தகமா போடணும்னு. அதுதான் நம்ம நாராயண் சார் அதுக்கான ஒரு பொறுப்பு எடுத்திருக்காரு. எப்ப நாங்க அதுக்கு உட்கார போறோம்னு தெரியல. அவர் எப்படி புத்தகம் போடுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புத்தகம் 133 அதிகாரத்துல இருந்து முதல் குறள் இல்ல, முதல் குறள் எல்லாம் எடுத்து 133 குறளையும் போட்டு அதுக்கான ஒரு புத்தகம். ரெண்டாவது புத்தகத்துல ரெண்டாவது குறள் எல்லாம் எடுத்து போட்டு 133 குறள். மூணாவது புத்தகத்துல மூணாவதா இருக்கிற குறள் எல்லா அதிகாரத்திலையும் 133. இப்படி 10 புத்தகம் போட போறாரு அவர். சரி, ஓகே, சிறப்பு. அந்த மாதிரி நீங்க எல்லாருமே வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இல்ல, அந்த பயணம் சிறப்பு. ஆனா எனக்கு வந்து என்ன, என்னுடைய பயணத்தோட டெஸ்டினேஷன் தெரியும். எங்க போய் சேரப்போறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி தெளிவா தெரிஞ்சிருச்சா? அது நீங்க தெரிஞ்சுக்காமலேயே பயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க பயணத்துக்கு தேவையானதெல்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குறிப்பும், நோட்ல எழுதக்கூடிய ஒவ்வொரு குறிப்பும் உங்க பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள். ஆனா எங்க பயணம் பண்ண போறோம்னு தெரியாம இவ்வளவுத்தையும் குறிச்சு வச்சு அது எப்படி பயன்படுத்துவீங்க? விவேகானந்தர் படிக்கும் பொழுது அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க அவனை ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கலான்னு. சரிங்களா? விவேகானந்தர் கூட நினைச்சிருக்கலாம் தான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனா அவர் ஆனதுக்கு அவருக்கு இன்ஜினியரிங் தேவையில்லையே. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் செல்வந்தர் ஆவதற்குண்டான ஒரு பாதையை நம்ம காட்டுறோம். அதுக்கான பயணம் தான் இது எல்லாமே சேர்த்து. ஆனா நீங்க அங்கதான் போக விரும்புறீங்களா? அங்கதான் போறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிகிறதா? அதுக்கான நோக்கம் இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்க.
இல்ல சார், இந்த வகுப்புல நிறைய நல்ல கருத்து கிடைக்குது, நிறைய சிறப்பாக இருக்கிறது. இதுல நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும், நம்ம வார்த்தைகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும், அதெல்லாம் நடக்கும். ஆனா எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அந்த ஃபைனல் டச் இருக்கணுமா இல்லையா? ஒரு திரைப்படம் ஓடுது, சரிங்களா? சார், இன்னைக்கு இருக்கிற திரைப்படத்துக்கும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? குடும்ப பாங்கான படங்கள், வன்முறையற்ற படங்கள், ம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட படங்கள். இல்ல, ரொம்ப பெரிய வித்தியாசம் என்னதுங்களா? முன்னாடி இருந்த படங்கள்லாம் படம் முடிஞ்சுன்னா எண்டுன்னு போடணும். நம்ம இப்ப போறது இல்லை. இப்ப இருக்கிற படத்தெல்லாம் எண்டுன்னு போடுறது கிடையாது. தேசிய கீதம் கூட ஒளிபரப்புவது இல்லை. அது விட்டுருவோம், சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ வந்து என்னன்னா, அப்ப எண்டுன்னு போட்டாதான் தெரியுமா? எண்டுன்னு போடலாம் கூட, அது எண்டுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஏன் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது அதனுடைய இலக்கை எட்டிடுச்சுன்றதுதான். அதுதான் நமக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எதை நோக்கி போறோம்னு தெரிஞ்சாதான் நம்மளால அங்க போக முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், நீங்கள் எல்லோருமே சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுல பெருமைதான். எல்லாமே சூப்பரா பாலை திருப்புறீங்க. ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தர்ட்ட பால் எப்படி திருப்புறதுன்னு நல்லா கத்துக்கிறீங்க. பாலை எப்படி பிளே பண்ணணும், எப்படி அடிக்கணும், எங்க கிக் பண்ணணும், எல்லாம் சூப்பரா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா யாருமே கோல் போஸ்ட் நோக்கி போறதில்ல. புரியல? பால் இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போகுது, அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட போகுது, இவர்கிட்ட இருந்து இவருக்கு போகுது, கிரவுண்ட் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்குது பால். யாருமே கோல் போஸ்ட் அடிக்கல. அப்ப எப்படி இருக்கும் அந்த கேம்? யோசிச்சு பாருங்க சார். பக்கா விளையாடுறீங்க சார், பிரமாதமா விளையாடுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த 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 விளையாட்டினுடைய முக்கியத்துவமும் அது எங்க நிறைவு பெறுகிறதுன்னா, யாரா ஒருத்தராவது கோல் போஸ்ட்ல கிக் பண்ணணும்ல. அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பால் தட்டி 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 கிரவுண்ட் ஃபுல்லா விளையாடிட்டே இருக்கிறது, அது சிறப்பான விளையாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து பாக்குறவங்களுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெட் ரிசல்ட் 0ல போய் நிக்கும். அதனால நீங்க இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட வகுப்புகள் மாதிரி இது இல்லாம, இன்னொரு விஷயம் என்னதுங்களா, ஒருவேளை உங்களுக்கு நோக்கம் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க இங்க வகுப்புக்கே வரலனா கூட பரவாயில்ல, உங்கள வந்து அந்த நோக்கம் டிரைவ் பண்ணும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து நீங்க அதை உருவாக்க கத்துக்கிட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா கூட, நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கம் உங்களை டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு பிறகு இங்க வகுப்பு தொடரல, சரி என் கூட கான்டாக்ட் இல்ல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நோக்கம் உருவாகணும். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் உருவாகணும். உருவாக்கிங்க. இல்ல, ஒரு தெளிவுக்கு வந்துருங்க. இல்ல சார், நீங்க லட்சம் பேரை செல்வந்தராக்குறீங்க இல்லையா? அந்த பயணத்துல நாங்க உறுதுணையா நிக்க போறோம். இதுதான் எங்க நோக்கம். உடனே அப்படி வந்துருங்க தெளிவுக்கு. உங்க கூடயே நாங்க பயணம் பண்றோம் சார். சரிங்களா? 1,00,000 பேர் நீங்க உருவாக்குறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச விஷயங்கள்லாம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் எங்க நோக்கம். அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சிடலாம். என்ன சார், நான் இங்க சொல்ற எல்லாமே விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு 10 நாளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 6வது நாள் இயற்கையில. இதுவும் முடிஞ்சு திரும்ப அடுத்து ஒரு 10 நாள் வரும். அதுவும் முடிஞ்சு அடுத்து போகும். ஆனா இது எல்லாமே இந்த ஒவ்வொரு 10, 10, 10, 10 நாள் நடந்தாலும் இது எல்லாமே வந்துன்னா கடைசியா ஒரு புள்ளியை நோக்கி செல்வதற்காகத்தான். அந்த ஒரு புள்ளி எதுன்னு நீங்க இன்னமும் பயன் பண்ணல, டிஃபைன் பண்ணல அப்படின்னா, எப்போ அது உருவாகும்னு நினைக்கிறீங்க? சார், இந்த இந்த உலகத்துல அடைஞ்சவனுக்கும் அடையாதவனுக்கும் நடுவுல இருக்கிறது அந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் சார். அந்த ஒரு புள்ளி தான். அந்த நோக்கம்ங்கிற ஒரு புள்ளி இருந்துட்டா போதும், நீங்க அதை அடைஞ்சிடலாம்.
இல்ல சாதாரண மனிதர் திருவண்ணாமலையில ரமணரா மாறினார்னா அது காரணம் அந்த ஒரு புள்ளி. சாதாரண மனிதர் வந்துன்னா புத்தராக மாறினார்னா அந்த ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சாதாரண மனிதர் வந்து என்னன்னா நான் கண்ணு முன்னாடி பார்த்தது. இந்தியா ஃபுல்லா ஒரே நாள்ல அவ்வளவு ஃப்ளக்ஸ் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி போட்டிருக்காங்க, ஃப்ளக்ஸ் போட்டிருக்காங்கன்னா அது அப்துல் கலாம் ஐயா மறைவிற்கு மட்டும்தான். அப்போ ஒரு மனிதன் அப்படி மாறினார்னா அது காரணம் ஒரு புள்ளி தான். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறியது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பத்திரிக்கைக்காரன் கேட்டாங்க, சரிங்களா, எப்படி உங்களுடைய மரணம் இருந்தா சிறப்பா இருக்கும்னு. அவர் சொன்ன வார்த்தை, நான் மாணவர்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய உயிர் பிரிந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. அப்படியே நெகிழ்ந்ததுங்க. இல்ல நாமெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு மரணம் வருமா யோசிச்சு பாருங்க. ஆனா அவருக்கு நிகழ்ந்தது. பிரபஞ்சம் கொடுத்தது. என்ன காரணம் கேட்டீங்களா? அவரெல்லாம் ஒரு நோக்கம் கொண்ட மனிதர். அந்த ஒரு புள்ளி என்னன்னு தெரியும். தெரிஞ்சதுனால்தான் அவரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா இருக்கும் பொழுதும் மாணவர்கிட்ட பேசினாரு. விஞ்ஞானியா இருக்கும் போதும் மாணவர்கிட்ட பேசினாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு பெற்றாச்சுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்ச பிறகும் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருடைய நோக்கம் அவருக்கு தெரிஞ்சது. 2000 அவர் வெளியிட்ட ஒரு புத்தகம் இந்தியா 2020ன்னு. ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்தியா எப்படி இருக்கும்ன்றது 2000 கணிக்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய விஷன், அந்த விஷன் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க பயணத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே தயார் பண்ணி எங்க பயணம் போவீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதை நீங்க எவ்வளவு முடியுமோ சீக்கிரம் உருவாக்குங்க. அதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன வேணுமோ இல்லை என்னுடைய துணை என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கங்கன்ற நான். ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கு பாடத்தை கொஞ்சமாவது பார்த்துடலாம். வெறும் நீதி போதனை வகுப்பு மாதிரி முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? சரி, நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம? பேசணும் ஐயா. ஒழுக்கம், பாதுகாப்பு இதோட முடிச்சீங்க சார். சரி, இன்று நாம் பார்ப்பது ஆறுகள், அருவிகள், நதிகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம் மனத்துக்கு ஒரு குதூகலம் இருக்கிறதா இல்லையா? வருதுங்க ஐயா. வருது இல்லையா? அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த ஆறுகள், அருவிகள், நதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஏனோ தானோ ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடுதா? ஏதோ வந்துட்டோம் இந்த உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்குது அது. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இல்ல அது பார்க்கும்போது தெரியணும், அது போடக்கூடிய சத்தம், அது ஓடக்கூடிய ஓட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது தெரியணும் அது ஒரு ஈடுபாட்டுடன் இருக்கின்றது என்று. புரியுதுங்களா? சார் அது ஆர்ப்பரித்து ஓடுதுன்னு ஒரு வரி சொல்லுவாங்க இல்லைங்க சார்? ஆர்ப்பரித்து கொண்டு ஓடுகிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா ஈடுபாடு. இயற்கையில வந்து பல விஷயங்கள் அது செஞ்சுட்டு இருக்குன்னா அது காரணம் இயற்கையினுடைய ஈடுபாடு. அதுல மெயினா நீங்க ஆறு, அருவி, நதி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு ஈடுபாட்டோட அது அதனுடைய செயல்ல இருக்கும். அப்ப நம்ம மனசோட இணைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒன்று அப்படின்னா ஈடுபாடு. அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த ஈடுபாடு. அந்த ஈடுபாடுன்ற ஒரு தன்மை நம் மனதோடு இணைக்கப்பட வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு ஈடுபாடுன்னு ஒண்ணு வந்துருதோ இல்ல, ஒரு தீவிர ஈடுபாடுன்னு ஒண்ணு வந்துருதோ அப்ப என்ன தெரியுங்களாகும்? இயற்கையில இந்த ஆறு, அருவி, இந்த நதியெல்லாம் பார்க்கும் பொழுது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நல்லா. அப்படியே நம்ம அப்படியே துள்ளி குதிக்க வைக்கும் பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு. யார்கிட்ட ஈடுபாடு இருக்குதோ அவர்கிட்ட சுறுசுறுப்பும் இருக்கும். பல பேருக்கு வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள். அப்போ நீங்க ஆறு, அருவி, நதி இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஈடுபாட்டுடன் செயல்படுகிறது,
சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த இந்த இயற்கை தன்மையில நம்ம மனசோட இணைக்கணும். நீங்க எவ்வளவு சோம்பேறியான மனுஷனை கொண்டு போய் ஒரு அருவிக்கு முன்னாடி நிறுத்தி பாருங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த மனுஷன் போன உடனே டக்கு 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 டக்குன்னு சட்டை பனியன் பேண்ட் எல்லாம் கட்டிட்டு வேகமா போய் நிப்பாரு. அதை பார்த்த உடனே ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும். ஏன்னா அந்த தன்மை அதுல இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஈடுபாடு நம்ம மனசோட இணைக்கப்பட வேண்டும். அந்த நதி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வழியில கல்லு கிடக்கும், மண்ணு கிடக்கும், என்னென்னமோ கிடக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி 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 அது எப்படி தெரியுங்களா போகும்? அது போகிற அழகை கவனித்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த நதி பாய்ந்து ஓடக்கூடிய அந்த அழகு நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு ஈடுபாட்டுடன் செல்கிறது என்று. நீங்க அந்த இடத்துல என்ன மாறிடுவீங்கன்னா கவிஞராக மாறிவிடுவீர்கள். கலைச்செல்வன் ஐயா பூனை வச்சிருக்கீங்களா? நேத்து கேமரா முன்னாடி வந்தது பாருங்க. அது தானா வந்து உட்காந்துக்குது. இல்ல அதாங்க ஐயா, நேத்து முதல்ல அது முகம் வரல, டக்குன்னு வாழை தூக்கி ஆட்டுச்சா. நான் அப்படி பார்த்தேன், என்ன கலைச்செல்வன் ஐயாக்கு வாழெல்லாம் இருக்குதுன்னு. நான் ஏதோ இந்த ஸ்கிரீன்ல எப்படி நாங்கெல்லாம் பேக்ரவுண்ட் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க போல. நான் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தேன், ஏதோ அப்பப்போ வருது இப்படி இப்படி போகுதுன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியும் போது எப்படி இருந்ததுன்னா ஒரு பாம்பு மாதிரி இருந்தது. என்னமோ போச்சு அவர் பக்கத்துல அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் உத்து கவனிச்சேன். அப்புறம் தான் 2-3 தடவை பக்கம் தான் வாழுது. ஓ வால் அப்படின்னு. இல்ல என்னுடைய டவுட்டை கிளியர் பண்றதுக்காகவே அந்த பூனை புரிஞ்சுக்கிச்சு. அதனால கேமரால எட்டி பார்த்துச்சு. பூனை தான் ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 2 முறை முகத்தை காட்டியது. அதான் அது நடுவுல வந்துட்டு ஓடிடும். ஒன்னும் நான் டிஸ்டர்பன்ஸ் பண்றது இல்ல. அதாங்க ஐயா, அந்த நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய அந்த ஈடுபாடு இருக்கு பாருங்க. அந்த ஈடுபாடு இயற்கையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஆறு அருவிகள் இல்ல நதிகள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டை கொண்டாந்து உங்க மனசோட இணைக்கணும். அந்த சுறுசுறுப்பு தன்மையை கொண்டாந்து உங்க மனசோட இணைக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க கடலை சென்று பார்க்கிறீர்கள். கடல் அலைகள், கடல் அலைகள் எப்பொழுதுமே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது இல்ல, விடாமல் அதை அடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து நாம என்ன தன்மையை மனசோட இணைக்கணும்னா தொடர் முயற்சி. தொடர் முயற்சி. சார் சவுண்ட் இல்ல, அதோட ஸ்டாப் ஆயிருக்கு. நான் என்ன பேசவே இல்லையே. அதனாலதான் சார் நான் திருப்பி கேட்டேன், நீங்க என்ன பேசலன்னு. சரி, ஏன் நீங்க எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்க? இது ஒரு நல்ல கேள்வி சார். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா எனக்கு பேச்சு வராது. அப்போ நம்ம ஒரு ஈடுபாட்டோட செயல்பட வேண்டும். நம்ம ஒரு சுறுசுறுப்பா இயங்கணும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதுங்களா, மேல இருந்து அருவி ஊத்துது, நதியா ஓடுது, ஆறா கிழித்து கொண்டு செல்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா அது எதை நோக்கி போகுது? அப்போ பிரபஞ்சம் அதுக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்குது. அது ஆறை நோக்கி அல்லது கடலை நோக்கி செல்கிறது. ஆறை நோக்கி செல்கிறதா?
இல்ல கடலை நோக்கி கடல்ல ம். கலக்கணும்னு போகும். அப்போ நீங்க அங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீங்க அதுதான் சார் அது கவனிக்கணும். அதோட பாதையை நோக்கி செல்லுது சார். அதோட பாதையை நோக்கி செல்லுகிறது. இந்த உலகத்துல நோக்கம் இல்லாமல் படைக்கப்பட்ட ஒரே ஒரு துரும்பாவது தூசியாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. சரி, அப்ப எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் இருக்கின்றது. இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத வைரஸா இருந்தா கூட அது கூட இந்த பிரபஞ்சம் ஒரு பர்பஸ்க்காக தான் படைக்குது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி செல்வதற்கு ஆறு மாதிரி, அருவி மாதிரி, நதிகள் போல உங்களுக்கு ஈடுபாடும் சுறுசுறுப்பும் தேவை. அந்த ஈடுபாடும் சுறுசுறுப்பும் வந்துவிட்டால் 3வது பாயிண்ட் என்பதுனா தொடர் முயற்சி. இப்ப இங்க இருக்கிறவங்கள வந்து எனக்கு ஒரு 3 வருஷமா கலைச்செல்வன் ஐயாவை தெரியும். மத்தவங்களெல்லாம் ஒரு 1.5 வருஷம், 1 வருஷம் இப்படி தெரியும்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வந்தர் ஆவதற்காக இதுவரைக்கும் ஏதேனும் தொடர் முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்களா? ஹலோ, ஐயா தொடர் முயற்சினா நாங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். இல்லைங்கய்யா. அதாவது தொடர் முயற்சினா ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்குமே. இப்போ நான் கேட்கறது சரிங்களா, ஒன்றை அடைவதற்காக நீங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக செய்து வரும் செயல் என்ன? மில்டன் ராஜசேகர் ஐயா. இல்லை மில்டன் ராஜசேகர் ஐயா. இல்லை அப்படி தொடர் முயற்சி எடுக்கல. இல்ல. மேஜர் நாராயண் சார். முழு முழுச்சா இல்ல ஐயா, ஆனா அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லையா, 10 ஆண்டுகளாக நீங்கள் ஒன்றை அடைவதற்காக செய்து கொண்டிருக்கிற செயல் என்னன்னு கேக்குறேன். அப்படி ஏதாவது செயல் இருக்குதான்னு கேக்குறேன். அது முழு முயற்சியா இல்ல, பாதி முயற்சியா இல்லன்றது இல்ல. இல்ல. அன்பு செல்வன் ஐயா. இல்லையா தொடர் முயற்சி இல்ல. அருணகிரி ஐயா. சார் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ, ஃபர்ஸ்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், ஆண்டர்பிரினரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2015ல இருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். இது 10வது இல்லையா, இப்ப நீங்க தொடர்ந்து முயற்சி பண்றதுலாம் ஒரு கருத்து தான். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, 10 ஆண்டு காலமாக நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னு கேக்குறேன். அதான் சார், ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்காக பல்வேறு தொழில்களை தொடங்கி. அதாங்க ஐயா, ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்காக ஏதோ செயல்கள் செய்வீங்கல்ல, அதுல எந்த செயல் 10 ஆண்டுகளா செய்றீங்கன்னு கேக்குறேன் நான். ஒரே இது தொடர்ந்து பண்ணல 10 வருஷமா. அவ்வளவுதான். சரி, வேலுமதன் சார், ஏழுமலை ஐயா, வெற்றி திலகம்மா, ரிச் நாராயண் சார், லட்சுமி அம்மா, சிவபுரன் ஐயா, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எது பலத்தை தருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற ஒரே செயலையே 10 ஆண்டுகள் நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, அதை விட பலமான செயல் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஐயா, இடைமறுத்திற்கு மன்னிக்கவும். இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை தொடர்ந்து 10 வருஷம் செய்தால் வெற்றி பெறுவோம் என்ற சிந்தனை இதுவரை யாரும் தூண்டவில்லை. சார், நான் ஒரு விஷயம் 10 ஆண்டா தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன் சார், வெற்றியை நோக்கி. சொல்லுங்க. ஆனா அந்த விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் நோக்கு சிந்தனை இல்ல சார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அது 10 ஆண்டா நான் கண்டினியூவா இருக்கேன். அதுல நான் ஏன் ஜெயிக்கல அப்படிங்கறதுக்கான காரணம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான காரணங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி சொல்லலம்மா, நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மணி நேரமா சேர்ந்துதான் 24 மணி நேரம் ஆகுது. 20 மணி நேரம் சேர்ந்தா ஒரு நாளாவது. ஒவ்வொரு நாளா சேர்ந்துதான் வாரம் ஆகுது. ஒவ்வொரு வாரமா சேர்ந்தா மாசம் ஆகுது. மாசங்கள்லாம் சேர்ந்துதான் வருஷம் ஆகுது இல்லையா? சரிங்களா? அப்ப நீங்கள் வெற்றிக்காக எதை செய்கிறீர்களோ அது தினசரி செய்யப்பட வேண்டும். அப்படி தினசரி செய்யப்படுவது தொடர்ந்து 10 ஆண்டுகள் செய்யப்பட வேண்டும். செய்கிறீர்களா? புரியுதா நான் கேட்கிற கேள்வி? புரியுதுங்க சார், புரியுது. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில, ஒரு செயல். அந்த செயல் 10 ஆண்டுகளாக நீங்க செய்யக்கூடிய செயல் என்ன?
அருணகிரியே சொல்லுங்கய்யா. சார் நிறைய பேர் நிறைய தொழில நமக்கு தெரிஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. 10 ஆண்டுகள் இல்ல மேற்கொண்டு கூட பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் வெற்றி அடையல அப்படின்றது. அப்போ இடத்துல இந்த கேள்விக்கான குழப்பம் வருது இல்ல சார்? இப்போ நேத்து நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தர் டிஎம் ஆனார் இல்லையா? ஆமா சார். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, நாம ஒரு செயல் அப்படிங்கிற பொழுது நாம் கண்களால் பார்ப்பது என்னன்னா, இந்த உடல் இயங்கக்கூடிய செயல் மட்டும் தான் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல எது வெற்றி தரும் என்றால், 10 ஆண்டுகளாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனச்செயல் தான் வெற்றி தரும். புரியுதுங்களா? அது வெளியே பார்க்கும்போது உங்களுடைய பாடியினுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும். ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்ங்கிற மனசெயல் இருக்கு பாருங்க, அதை மாத்திக்கவே இல்லை. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்முடைய மனச்செயல்கள் அப்பப்ப நம்ம மாத்திடுறோம். தெரியல, நீங்க செயல்களை எப்படி எல்லாம் செய்ய முடியும்? நீங்க பேசுறது ஒரு செயல் தான், எழுதுறது ஒரு செயல் தான், இல்ல நீங்க பாடி வழியா நடந்துக்கிறது ஒரு செயல் தான். ஆனா இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்கள் மனதில் எழுதக்கூடிய சிந்தனைகள் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு செயல் தான். அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு 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 அதுக்காக தான் செஞ்சீங்களா அப்படின்னா இல்லை, அது மாறிக்கொண்டே இருந்தது. அப்போ மனசுல இருந்த அந்த செயல் ஏன் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா, அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக உருவாக்கவில்லை. சரிங்களா? அதுக்கு ஒரு வடிவம் தரல. அருணகிரியா, புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மன செயல்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு தான் நீங்க செஞ்சீங்க. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வடிவம் கொடுத்தீங்களா? என்ன மாதிரியான ஆண்டர்பிரனர், என்ன ஆண்டர்பிரனர், எந்த தொழில் ஆண்டர்பிரனர், எவ்வளவு கோடி கொண்ட ஆண்டர்பிரனர், நாம எங்க ஃபேக்டரி வைக்கணும், எவ்வளவு பேர் நம்ம ஒர்க் பண்ணணும், எவ்வளவு பேர்கிட்ட நம்ம வணிகம் பண்ணணும், ஏதாவது இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டர்பிரனர் ஆகணும்ன்றது ஒண்ணு இருந்ததே தவிர, ஆனா அதுக்கான மன வடிவம் இருந்ததுன்னா, அது ஒரு செயலாக மாறி இருந்தான்னா இல்ல, அது பல வடிவத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லா நாட்டுக்கும் ஏன் ஒரு கொடி வச்சிருக்காங்க? சார் அது தன்னுடைய அடையாளம். கொடியில என்ன அடையாளம் இருக்குதுன்னு சார் அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும்ல சார். அதுக்காக அந்த கொடியில அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க சார், தன்னை அடையாளப்படுத்துவதற்காக. சரி சரி, அப்ப நாட்டினுடைய அடையாளம் கொடின்னா நம்ம போடுற எந்த சீல்லுமே நம்ம அந்த கொடியை கொண்டு வரலையே. அது நாட்டுக்கே பொதுவா இருக்கு சார், அதை நம்ம தனியா கொண்டு வர முடியாது சார். தனியா கொண்டு வரது இல்லையா? கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்களா? என்னங்க சார்? கவர்மெண்ட் போடுற சீல் அதை யூஸ் பண்றாங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க. ஏன் யூஸ் பண்ணல? அதுக்கான பதில் எனக்கு தெரியல சார், தெரிஞ்சது சொல்லிட்டேன் சார். அதுதான்மா, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கண்டென்ட்டை சுருக்கி ஒரு சின்ன வடிவமா வைக்கிறது தான் அந்த கொடியெல்லாம். ஓகே சார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சிகப்பு கலர் எதை குறிக்கிறது, வெண்மை நிறம் எதை குறிக்கின்றது, பச்சை நிறம் எதை குறிக்கின்றது, அதில் உள்ள சக்கரம் இதை குறிக்கின்றது, இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனதுல தொடர்ந்து வருவதற்கான ஒன்று. பாருங்க, மேஜர் நாராயண் சார் வச்சிருக்காரு பாருங்க, அசோக சக்கரம் வச்சிருக்கிறாரு, சிகப்பு கலர் இருக்குது, வெண்மை நிறம் இருக்கிறது. நாம சொல்லுவோம் தேசிய கொடி மூவண்ண கொடின்னு, ஆனா நம்முடைய தேசிய கொடி 4 வண்ண கொடி. நீலம்ங்கிற ஒரு கலரையும் நம்ம மறந்துடும் அதுல. அசோக சக்கரத்தை. அப்போ எதுக்காக கொடி தேவைப்படுகிறது யோசிச்சு பாருங்க. எதுக்காக கொடி தேவைப்படுகிறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்க கான்செப்ட் இருக்கு பாருங்க, இந்த கான்செப்டை ஒரு கொடி மேல ஏத்திடுவேன். ஓகேங்களா? நாளைக்கு நான் செத்து போயிட்டா கூட, அதாவது நான் போயிட்டா கூட, என் கான்செப்ட் அந்த கொடி மேல ஏத்தியாச்சு. இப்ப நான் வேற ஒருத்தட்ட கொடுக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அவர் இப்ப அந்த கொடியை தூக்கிட்டு போவாரு. ஓகேங்களா? இப்ப அதுல என்ன இருக்குன்னா, நான் இருக்க மாட்டேன், என் கான்செப்ட் இருக்குது. இப்ப அவரு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா, மறையறதுக்குள்ள யார்கிட்ட கொடுத்துருவாருன்னு வச்சுங்க. இப்ப என்ன ஆகுன்னா,
கொடி ஒருத்தர் கையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆட்கள் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க, மறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க தவிர கொடி அதே கொடி தான். புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்க சார். அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு செயல்கள்ல ஈடுபட்டாலும் நீங்க எதை அடையணுன்றதுக்கு ஒரு கொடியை உங்க மனசுக்குள்ள உருவாக்கி அதை இந்த செயல்ல இருந்து அந்த செயலுக்கும், அந்த செயல்ல இருந்து அந்த செயலுக்கும், அந்த செயல்ல இருந்து அந்த செயலுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு அடையாளம் தெரியும். இது எதுக்காக செய்றீங்கன்னு. காலையில பயிற்சி இது எதுக்காக நடக்குது? லட்சம் செல்வந்தர்களை உருவாக்குவதற்காக. காலையில வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை எதுக்காக நடக்குது? லட்சம் செல்வந்தர்களை உருவாக்குவதற்காக. அப்ப அல்டிமேட்டா என்கிட்ட இருக்கிற கொடி என்னதுங்களா? என்ன கொடி நான் வச்சிருக்கிறேன்னா செல்வந்தர்களை உருவாக்குவதற்கான கொடி வச்சிருக்கிறேன் நான். நாளைக்கு நானே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலும் கலைச்செல்வன் ஐயா சொல்லுவாங்க. உடனே அவர் யோசிப்பாரு, இவரே மறைஞ்ச பிறகு நான் இருப்பேனான்னு. அப்படி இல்லை, எல்லாம் உதாரணத்துக்கு தானே. அவன் மறைஞ்சிட்டாலும் கலைச்செல்வன் ஐயா என்ன சொல்லுவாரு? சரிங்களா? என்னுடைய பழக்க வழக்கங்களையோ இல்ல மற்றதெல்லாம் இல்ல, என்னுடைய கொடி என்ன இல்ல. அவர் செல்வந்தராக்க விரும்பினார். அதுக்காக தான் பயிற்சி கொடுத்தாரு, அதுக்காக பாடுபட்டாரு, அதுக்காக தினசரி எல்லார்ட்டையும் பேசினாரு. அப்ப கொடிங்கிறது அது எந்த வகையில நம்ம அடையாளப்படுத்துறோம் கேட்டீங்கன்னா, இல்ல அது ஒரு தேசத்தினுடைய ஒழுக்கம், ஒரு தேசத்தினுடைய பண்பாடு, ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரம், சரிங்களா? ஒரு தேசத்தினுடைய கொள்கை, ஒரு தேசத்தினுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினது. அப்ப அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு அதை ஒரு கொடியா மாத்தி வச்சிருக்கோம். நம்ம அதை கொண்டு போறோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்க மனசுக்கு எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு கொடி பறக்கணும். என்ன கொடி பறக்கணும்? அதுதான் நோக்கம். எதுக்காக அதை செய்றீங்கன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்க மனசுக்கு தெரியணும் அது. சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பக்கம் பக்கமா எழுதுறீங்க. சிறப்பு, ரொம்ப சிறப்பு, மிகச் சிறப்பு. அது எதை நோக்கி போகுது? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு அடையாளம் இருந்தது. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு, இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு இப்ப பாருங்க, ஏழுமலை ஐயா ரிச் ஏழுமலை ஆயிட்டாங்க. அருணகிரி ஐயா ரிச் அருணகிரி ஐயா மாட்டாங்க. லட்சுமி அம்மா ரிச் லட்சுமி அம்மா மாறிட்டாங்க. இல்ல, சிவபாலன் ஐயா ரிச் சிவபாலன் ஐயா மாறிட்டாங்க. நாராயண ஐயா ரிச் மாறிட்டாங்க, ரிச் நாராயண ஐயா. ஆனா திலகம் மட்டும் வெற்றி திலகம் மாறிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இது சும்மா மாத்திக்கிறதுக்கு இல்ல, உங்க நோக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம். ஒருத்தர் டாக்டருக்கு முன்னாடி டிஆர்னு போடுறீங்க இல்லையா? டிஆர்னு போட்டு எழுதுறோம். அவர் டாக்டர்ன்றது அவருக்கு தெரியாதா? அப்போ அந்த டிஆர்னு 2 எழுத்து நீங்க போடுவதற்கான காரணம் என்னன்னா, அதை அடையாளப்படுத்துவது. சரிங்களா? அவருடைய பேருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கொடி அது டிஆர், டாக்டர்ன்றது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். உங்களுக்குள்ள என்ன போகுதோ அதெல்லாம் எங்க இருக்குன்னா உங்க பேருக்கு பின்னாடி இருக்கும். உங்களுக்குள்ள என்ன போகுதோ அது எங்க இருக்கும்? உங்க பேருக்கு பின்னாடி இருக்கும். உங்ககிட்ட இருந்து என்ன வெளியில வருதோ அது உங்க பேருக்கு முன்னாடி இருக்கும். அப்ப எம்பிபிஎஸ்ன்றது எங்க போடுவோம்? பேருக்கு பின்னாடி போடுவோம். அது என்ன? அது உள்ள போனது. முன்னாடி போறீங்களா டாக்டர், அது எதுக்கு போடுறோம்? இது உள்ள போனதுனால அங்கிருந்து வெளியில என்ன வருதுன்னா மருத்துவம் வருகிறது. முனைவர், அங்கிருந்து ஒரு முனைப்பு வெளியே வருகிறது, ஒரு முனைவர் வெளியே வருகிறார். அதனால அதை தூக்கி முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம டாக்டர். அப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உள்ள போனது, முன்னாடி இருக்கிறதெல்லாம் வெளியே வந்தது. அந்த மாதிரிதான் நான் என் பேருக்கு முன்னாடி வைப்ரண்ட்டை சேர்த்ததுக்கான காரணம் என்ன? எனக்குள்ள இருந்து வெளியில வர வேண்டியது அதுதான், ஒரு வைப்ரேஷன். இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான, உங்களை எல்லாம் மாற்றுவதற்காக தேவைன்னா வைப்ரேஷனை மாத்தினா எல்லாம் மாறி போயிடும்.
நீங்க ஒரு வயலின் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வயலினுடைய கம்பியினுடைய டெம்பரை கொஞ்சம் மாத்திட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு, சவுண்ட் வேற மாதிரி ஆகும். கொஞ்சம் தளர்ந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். அப்போ இசை முதல் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் அதிர்வுகளால் தான் நடக்கிறது. அதை ரொம்ப சிம்பாலிக்காக தான் நான் என் பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். சரி, எதை மாத்தினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும்னா அதிர்வுகளை மாத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி விடலாம். அவ்வளவுதான். ஒத்தவற்றை ஈர்க்கும்ங்கிறோம் இல்லையா, அதுக்கான பொருள் ஒரே வடிவம் கொண்டதா, ஒரே எடை கொண்டதா, ஒரே நிறை கொண்டதா, ஒரே உருவம் கொண்டதா, ஒரே நிறம் கொண்டதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே அதிர்வுகள் கொண்டது. அந்த ஒத்தவற்றை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் என்ன? ஒரே மாதிரி இருக்கிற வடிவத்திலேயோ உருவத்திலேயோ நிறத்திலேயோ எடையிலேயோ நிறையிலேயோ சரில அதனுடைய பருப்பொருளோ அல்ல, அது என்ன வைப்ரேஷன்ல இருக்குதோ அதே வைப்ரேஷன்ல இருக்கிற பொருளை தான் அது இருக்கும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. சரி, ஓகே. இன்னைக்கு நாம் பார்த்த பாடம் என்ன? அந்த மாதிரி அந்த வகையில உங்களுக்கு அந்த தொடர் முயற்சி இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ சுறுசுறுப்பு, ஈடுபாடு, தொடர் முயற்சி, இல்ல ஈடுபாடு, சுறுசுறுப்பு, தொடர் முயற்சி, இந்த மூன்றுக்கும் நீங்க என்ன பார்க்கலாம்? தண்ணீரை பார்க்கலாம். ஆறு, சரிங்களா, நதி, அருவி, கடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் முயற்சி. ஐயா, இப்போ உங்க வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பழைய பொருள் எதுங்க ஐயா? யாராவது சொல்ல முடியுமா? உங்க வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பழைய பொருள் என் தாய் தந்தையர்கள் பயன்படுத்திய பழைய பித்தளை பாத்திரங்கள். சரி, வேற உங்க வீட்டுல? எங்க வீட்டுல இருக்கிறதுலயே நான் தான் சார் ரொம்ப பழைய பொருள். ஒரு நிமிஷம், உண்மையா சொல்ல போனா அதான் சார் நான் சொல்ல வந்தேன். தெரிஞ்சிச்சு, நான் ரீடு பண்ணிட்டேன். அங்க இருந்து ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்கோம் நாங்க. இல்ல சார், உண்மையா சொல்ல போனா என் வாயிலிருந்து வரக்கூடிய வரிகள் அதுதான்மா, நீங்க அங்க நினைச்ச உடனே இங்க கேட்ச் ஆயிடுச்சு. நன்றி சார், நன்றி சார். நன்றி. இதுதான் சார் வைப்ரேஷன். சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப பழைய பொருள் எது? பழைய பொருள் நான் தான் சார் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்லியாச்சுமா, மத்தவங்க கிட்ட கேட்கிறேன் நானு. ஓகே சார். கலைச்செல்வன் ஐயா, அன்பு செல்வன் ஐயா, வேலுமன் ஐயா, அருணகிரி ஐயா. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை, நம்மகிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள். ஐயா, பொருள் கேட்டாங்க ஐயா, பொருள் ஒரு பொருளை கேட்கிறேன் நானு. உடனே நம்ம உடல் தான் பிறந்ததுல இருந்து மாற்றம் நிகழ்ந்திருக்கே தவிர அந்த பொருள் இல்லையா? அப்ப உங்க வயசை தாண்டி ஒரு பொருள் உங்க வீட்டுல இல்லையா? தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலையே. மாறி இருக்கு. அதான் நீங்க நினைக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், அடுத்த ஸ்டேஜ்ல அது மாறுது, அடுத்த ஸ்டேஜ்ல ஒரே. ஆனா யாருமே சொல்லாத ஒரு ஆன்சர் என்னதுங்களா? உங்க வீட்டுல இருக்குல்ல ரொம்ப பழைய பொருள் வாட்டர் தான். வாட்டர், தண்ணீர். சரிங்களா? எப்படி என்ன? தினமும் சுரக்குது, தினமும் இறைக்கிறோம், தினமும் பயன்படுத்துறோம். அதுதாங்க ஐயா, அது பிறந்ததுல இருந்து அப்படிதான் இருக்குது. இன்னும் அது எப்ப திரும்ப பிறந்துச்சு? கோடிக்கணக்கான வருஷம் ஆகுது. அப்ப உலகத்திற்கு பொதுவானதல்ல, என் வீட்டுக்கு என்று மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் கேட்டது இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதுல என்ன பழைய பொருள்னு கேட்டேன். அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே, தண்ணி உங்க வீட்டுல இருக்குதா இல்லையா? நெருப்பு, அன்னன்னைக்கு பிடிக்கிற அன்னன்னைக்கு பயன்படுத்திக்கிறோம். மோட்டர் போட்டு இறைச்சி பிடிக்கிற அன்னன்னைக்கு பயன்படுத்திக்கிறோம். என்னங்க ஐயா? அன்னன்னைக்கு பிடிக்கிற அன்னன்னைக்கு பயன்படுத்திக்கிறோம்.
ஆமாங்க ஐயா. நான் சொல்றது என்னன்னா, அந்த தண்ணி இல்ல இந்த உலகத்துல முதல்ல பிறக்கும் பொழுது இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி பிறந்ததுல இருந்து அது இங்கேதான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? நீங்க யூஸ் பண்ண தண்ணி உங்க மூதாதையர் யூஸ் பண்ணி, அவருக்கு முன்னாடி இருக்கிறவர் யூஸ் பண்ணி, அவருக்கு முன்னாடி இருக்கிறவர் யூஸ் பண்ணி, அவருக்கு முன்னாடி இருக்கிற யூஸ் பண்ணி, இல்ல இந்த இயற்கை சுத்திகரிப்பு பண்ணி கொடுத்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே தண்ணி தான். அதாவது ஒரு பொருளா பார்க்கும்போது நான் சொல்ல வந்தேன். நீங்க காத்து கூட எடுத்துக்கலாம், நெருப்பு கூட எடுத்துக்கலாம். ஆனா அதை நம்ம ஒரு பொருளா பயன்படுத்துறது இல்லை இல்லையா? ஆனா தண்ணி நம்ம ஒரு பொருளா பயன்படுத்துறதுனால கையில ஒரு பொருளா தெரியறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அப்ப ரொம்ப பழைய பொருள் அப்படின்னா தண்ணி, சரிங்களா? அது இன்னமும் நம்ம கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நீங்க ஒருத்தர் வந்து இல்ல சார் சார் எங்க வீட்டுல எங்க அம்மா பாட்டி முப்பாட்டி பயன்படுத்திய ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் கிடக்குது. நன்றிங்க. எங்க அம்மிக்கல்லு சார் நல்லா 2 கிலோ மிளகா வச்சு அப்படி அந்த இது கோயிலுக்கு சாந்து அரைக்கிற மாதிரி உள்ள கல்லு. எழுத்து எழுத்தோம்னு வைங்க, இப்பயும் இருக்கிறது எப்பயாவது பயன்படுத்துவோம். குடகள்லாம் இருக்குது. குடகள் வந்து 1.5 லிட்டரு 2 லிட்டர், அதாவது அரை மரக்கால்னு சொல்லுவாங்க. 4 படி ஒரு மரக்கால், 2 படி அரை மரக்கால். அரை மரக்கால் போட்டு எங்க அம்மா சுத்துவாங்க, நான் தள்ளி தள்ளி கொடுப்பேன். இல்லைன்னா நான் சுத்துவேன், எங்க அம்மா தள்ளி கொடுப்பாங்க. அந்த கல்லு இருக்கு எங்க வீட்டுல இருக்கு. நன்றிங்க. நீங்கள் இயற்கையினுடைய எதை பார்த்தாலும் உங்க மனசு குதிக்குமான்னு தெரியாது. ஒரு மலைய பாக்குறீங்க, மனசு குதிக்குமா தெரியாது. ஒரு காட்டை பாக்குறீங்க, மனசு குதிக்குமா தெரியாது. ஒரு மண்ணை பாக்குறீங்க, மனசு குதிக்குமா தெரியாது. ஆனா ஒரு அருவியை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது உடனே குதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மிக முக்கியமான பாடம், அது ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா பூமியில இருக்கும்போது வாட்டரா மாறுறதும், கேஸா மாறுறதும், கேஸ் திரும்ப வாட்டரா மாறுறதும், வாட்டர் திரும்ப கேஸா மாறுறதும், இது பல கோடி வருஷம் இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஆமாங்க ஐயா. அப்ப அதனுடைய விடாமுயற்சி அதை இன்னும் விடல. அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அது வந்து காற்றா மாறுவதும், தண்ணியா மாறுவதும், காற்றா மாறுவதும், தண்ணியா மாறுவதும் நடந்துட்டே தான் இருக்குது. அப்ப அந்த தன்மை உங்க மனதோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்க எந்த புள்ளியை நோக்கி செல்கிறீர்களோ அந்த புள்ளியை நோக்கி எவ்வளவு டிவியேஷன் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் இல்ல, நமக்கு கைகாலே உடைஞ்சா கூட அதை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க வேண்டும். நீங்கள் நோக்கம்னு ஒண்ணு உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த நோக்கத்தை நோக்கி எப்படி போகணும்னா பறந்து செல்ல வேண்டும். பறந்து செல்ல முடியவில்லையா, பாய்ந்து செல்ல வேண்டும். பாய்ந்து செல்ல முடியவில்லையா, தாவி செல்ல முடியும். தாவி செல்ல முடியவில்லையா, வேகமாக ஓட வேண்டும். வேகமாக ஓட முடியவில்லையா, மெதுவாக ஓட வேண்டும். மெதுவாக ஓட முடியவில்லையா, வேகமாக நடக்க வேண்டும். வேகமாக நடக்க முடியவில்லையா, மெதுவாக நடக்க வேண்டும். மெதுவாக நடக்க முடியவில்லையா, நகர்ந்தாவது செல்ல வேண்டும். வேகமாக நகர்ந்து செல்ல வேண்டும். வேகமாக நகர முடியவில்லையா, மெதுவாக நகர வேண்டும். மெதுவாக நகர முடியவில்லையா, ஊர்ந்தாவது செல்ல வேண்டும். அதாவது தவழ்ந்தாவது செல்ல வேண்டும். வேகமாக தவழ வேண்டும். வேகமாக தவழ முடியவில்லையா, மெதுவாக தவழணும். மெதுவாக தவழ முடியா, ஊர்ந்தாவது செல்ல வேண்டும். ஆனால் உன்னுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஃபார்முலா. நகர்ந்து கொண்டே இருக்கணும் நீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஃபார்முலாவே எங்க இருக்குன்னா நகர்தல் தான் இருக்குது. அப்ப நீங்க நகரணும்னா அதுக்கு ஒரு புள்ளி வேணும்ல. எதை நோக்கி நீங்க நகருது? சும்மாவே நகர்ந்துட்டே இருக்கிறதா?
இல்லை. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதை நோக்கி நீங்க நகர்ந்தாதான் என்ன நடக்குன்னா இந்த பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொடுக்க முடியும். நீங்க சும்மாவே நகர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதனால எதையும் கொடுக்க முடியாது உங்ககிட்ட. நகர்தல் தான் நடைபெறும். ஒரு பேருந்து ஏசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது, எல்லாரும் ஏறி உட்காந்துங்க, இது போற வழியில உங்களை இறக்கி விட்டுரும் அப்படின்னா எல்லாரும் ஏறி உட்காந்து தயாராகிறாங்க. ஆனா என்னன்னா அது எங்க போகுதுன்னு போர்டு இல்லை. யார் ஏறி உட்காருவாங்க? சூப்பர் பஸ் ஃப்ரீ தான், டிக்கெட் கிடையாது, ஆனா அது எங்க போகுதுன்னு போர்டே இல்லை சார். யாரும் ஏறி உட்காருமா? ஆனா இதே ஓட்ட பஸ் சார், காயலாங்கடையில போடுற மாதிரி இருக்கிற பஸ் தட ஆடுது சரிங்களா அப்படின்னு வச்சுங்க. ஆனா எங்க போகுதுன்னு போர்டு மட்டும் இருந்தா போதும், மக்கள் அதுல ஏறிடுவாங்க. அதுல வந்து சீட்டு சரியில்லை, பஸ் சரியில்லை, டயர் சரியில்லை, ஓட்டையா இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, அது எங்க போகுதுன்னு போர்டு மட்டும் இருந்தா அதுல மக்கள் ஏறுவதற்கு தயார். அதேதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். உங்ககிட்ட எல்லா வசதிகளும் இருந்து நீங்க எங்க போறதுன்னு தெரியலன்னா போவது கடினம். அப்ப தொடர் முயற்சி எதை நோக்கி நீங்க எடுக்க முடியும்? கஷ்டம். அப்ப நீங்க எப்படி நீங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும்? ஐயா, நம்ம நடத்தக்கூடிய காலையில் நடத்தக்கூடிய பயிற்சியில பல பேர் வந்து 5 நாள் 10 நாள் வராம விட்டுறாங்க, 2 நாள் வராம விட்டுறாங்க. என்னன்னு கேட்டா உடம்பு சரியில்லை சார் அதனால வரலன்னு. சந்தோஷம். நடத்துற நாம என்னைக்காவது சொல்றோமா உடம்பு சரியில்லை எங்களால நடத்த முடியல ஒரு வாரம் அப்படின்னு? ஏன் நம்ம சொல்றது இல்லை? அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதா? எனக்கு எதுவுமே பாதிப்பு, எல்லா பாதிப்பும் வரும். ஆனா அதை தாண்டி நோக்கம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, வீட்டுல பெண்கள் இருக்காங்க பாருங்க, உடம்பு சரியில்லை, தனக்காக சமைச்சு சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டாங்க இல்ல, எதையோ தண்ணி கிணி குடிச்சிட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு கவனம் படுத்துட்டு இருப்பாங்க. ஊர்ல இருந்து பையன் வந்துட்டான், என்ன காய்ச்சல் இருக்கட்டும், அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அப்படின்னா உடனே மட்டன் எடுப்பாங்க, சிக்கன் எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அந்த உடம்பு சரியில்லைன்றது எங்க போச்சுன்னே தெரியாது. எப்படி அவளால செய்ய முடியுதுன்னா என்ன நோக்கத்துக்காக சமைக்கிறான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனக்காக அப்படின்னும் போது செய்ய முடியல, ஆனா பையனுக்காக போது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவா. சரி பையன் நாளைக்கு போன பிறகு நம்ம ஏதோ ஒன்று மருந்து மாத்திரை போட்டுக்கலாம் போ அப்படின்னு. எல்லா தாய்களும் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ தாய்மார்கள் என்ன நோக்கத்துக்காக சமைக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்க எந்த நோக்கத்துக்காக நகர்கிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாள் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு நாள் முடிய போகுது, 24 hours முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு புது 24 hours வரப்போகுது, நாளைக்கு ஒரு புது 24 hours வரப்போகுது. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய நோக்கத்தை நீங்க முடிவு பண்ணலன்னா உங்க நோக்கத்தை நோக்கி எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குன்னு எப்படி கணக்கு போடுவீங்க? ஓகேங்களா? அப்போ நீங்க உங்களுடைய அந்த இயற்கை தன்மை, இந்த ஆறுகளை பார்க்கும் பொழுது, நதிகளை பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது நீங்கள் மனதோடு இணைக்க வேண்டிய மிகப்பெரிய தன்மை என்னதுங்களா? அது சுறுசுறுப்போடு இருக்குது, அது மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருக்கின்றது, அது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. சரிங்களா? இன்னைக்கும் பல பேர் தொடர் முயற்சிக்காக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னவென்றால் அலைகள் ஓய்வதில்லை. அப்ப அலைக்கு ஓய்வே கிடையாது. அதுக்கு அது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க இருக்கணும்ன்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் அலைகள் ஓய்வதில்லை. அப்ப இந்த தன்மை எல்லாம் இயற்கையிலிருந்து நமக்கு மனசோட இணைக்கப்பட வேண்டும். நன்றி. நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அறிவுரைகள்லாம் சொல்றதுனால. சரி லட்சுமி அம்மா, சார் நீங்க உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை சொல்லுங்க. கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே
எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து தினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ள யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்றது வந்து சொல்லலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க எடுத்த பாடத்துல பாத்தீங்கன்னா சார், நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு அருவிகள் நதிகள்லாம் எப்படி எந்த ஒரு அதாவது அது செல்கின்ற பாதையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறதோ அதை போல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை செய்யறப்போ ஈடுபாட்டோடும் சுறுசுறுப்பாகவும் தொடர் முயற்சியா இருக்கிறப்போ நம்ம கட்டாயமா வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன இந்த கருத்து மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் நாளை காலை. வணக்கம் சார். இந்த கொடியில வந்து 3 கலர் தான் யூஸ்வலா பேசுவாங்க. 4வது கலரை வந்து இன்னைக்கு வலியுறுத்த நான் முக்கியமா எடுத்துக்கிறேன். ஒரு நாட்டோட கருத்து அல்லது கோட்பாடு, அதனுடைய கொள்கை, அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே வந்து இந்த கொடின்றதை நான் இன்னைக்கு முக்கிய கருத்தை எடுத்துக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.